சென்னையின் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் வியாசர்பாடி ரவீஸ்வரர் திருக்கோயில் ஒரு முக்கிய ஆலயமாகும். வேதங்களை இயற்றிய வியாசர் பகவான் இத்தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டதாக வரலாறு பேசுகிறது. அதன் காரணமாகவே இந்த பகுதிக்கு வியாசர்பாடி என்கிற திருநாமமும் ஏற்பட்டதாக அந்த வரலாறு கூறுகிறது. இருந்தாலும் இங்கே கோயில் கொண்டிருக்கிற ஈசனின் திருநாமம் ரவீஸ்வரர் என்பதாகும். மரகதாம்பாள் உடனுரை ரவீஸ்வரராக ஈசன் இங்கே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார். ரவி என்றால் அது சூரியனை குறிக்கும். சூரிய பகவான் ஒரு முறை தன் மனைவியை பிரிந்த சோகத்தோடு அவளை தேடி சென்று கொண்டிருந்த போது பிரம்மா வளர்த்து கொண்டிருந்த யாகத்தை கவனிக்காமல் சென்று விட்டார். இதனால் பிரம்மா அவருக்கு மனிதனாய் பிறப்பாயாக என்று ஒரு சாபத்தை கொடுத்தார். ஏற்கனவே மனைவியை பிரிந்த சூரிய பகவான் பிரம்மாவின் சாபத்தையும் ஏற்று தாழ முடியாத துக்கத்தில் நடந்து கொண்டிருந்த போது அவர் நாரத முனிவரை சந்தித்தார். தன் துயரங்களுக்கு முடிவு என்ன என்று அவர் கேட்டார். அதற்கு நாரதர் கூறியதுதான், வியாசர்பாடி திருத்தலத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஈசனை நீ சென்று வணங்குவாயாக என்றார். அதன்படி சூரிய பகவான் தொண்டை மண்டலமாக சென்னை வந்து இந்த வியாசர்பாடியிலே எழுந்தருளி இருக்கின்ற ஈசனை வழிபட்டார். இதனால் அவருக்கு ரவீஸ்வரர் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. அதோடு சூரியனுக்கு ஏற்பட்டிருந்த துன்பங்கள் எல்லாம் களையப்பட்டு அவர் மீண்டும் மகிழ்ச்சியுற்று ஒளிரத் தொடங்கினார் என்கிறது அந்த கோயிலின் வரலாறு. எப்படியாக ரவீஸ்வரர் அங்கே வீற்றிருக்கிறார். அவரை காண யுகங்களை கடந்து இன்றும் பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சூரிய பகவானின் துன்பங்களை மட்டுமல்ல, தன்னை தேடி வரும் எல்லா பக்தர்களின் துன்பங்களையும் துடைப்பவராக அந்த ரவீஸ்வரர் அங்கே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார். இது ஒரு பழமையான கோயில். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டதாக அதன் வரலாறு கூறுகிறது. இது ஒரு சோழ மன்னரால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று அந்த கட்டடக்கலையின் அமைப்பை குறித்து ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இங்கே மிகப்பெரிய விசேஷம் என்ன என்றால், எல்லா கோயில்களிலும் ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட நாளில்தான் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி படுவது வழக்கம். ஆனால் இங்கே சென்னை வியாசர்பாடியிலே அமைந்துள்ள ரவீஸ்வரர் மீது தினமும் சூரிய ஒளி படுகிறது என்பதுதான் இங்கே அவரை சூரியன் தொடர்ந்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. சிவன் சன்னதியின் முன்பாக சூரியனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகள், உத்தராயணம், தட்சிணாயனம் என்கிற புண்ணிய காலங்கள் தொடங்கி பொங்கல், ரதசப்தமி ஆகிய நாட்களில் இங்குள்ள ரவீஸ்வரருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜைகள் நடைபெறுகின்றன. சூரியன் தொடர்பாக கிரகதோஷம் உள்ளவர்கள், சூரியனுக்கு விசேஷ பூஜை செய்ய வேண்டி விரும்புகிறவர்கள் இத்தலத்திற்கு வந்து இந்த ஈசனை வழிபட்டால் அவர்களுடைய தோஷங்களும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இப்பகுதியை ஆண்ட வீச்சாவரன் என்கிற மன்னனுக்கு புத்திர பேறு இல்லாமல் இருந்தது. தனக்கு அப்பாக்கியத்தை அருளும்படி சிவனை வேண்டி நின்றான் விச்சேஸ்வரன். சிவன் அவனது வேண்டுகோளை இணங்கி அம்பிகையிடம் மன்னனின் மகளாக பிறக்கும்படி கூறினார். அதன்படி மன்னனின் அரண்மனை நந்தவனத்தில் உள்ள மகிழ மரத்தடியில் அம்பிகை குழந்தை வழியில் தவழ்ந்தால் அவளை கண்ட மன்னன் மரகதாம்பிகை என பெயர் சூட்டி வளர்த்து வந்தான். அந்த பெண் பருவமடைந்த போது அவளை அவன் சிவனுக்கே மணமுடித்து வைத்தான் என்கிறது அந்த கோயிலின் வரலாறு. பின் எழுப்பப்பட்ட சன்னதியில் சிவனும் அம்பிகையும் திருமணம் செய்த ஆனி மாத பிரம்மோற்சவத்தின் போது இப்பொழுதும் அங்கே திருவிழா நடக்கிறது. அந்த விழாவில் கலந்து கொண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது பெண்களின் நம்பிக்கையாகும். வேதங்களை இயற்றிய வேத வியாசர் இத்தலத்தில் வழிபட்டார். ஆகவே சிவன் சன்னதிக்கு பின்புறம்
ஒரு சுற்று பிரகாரத்தில் அவருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. வேத வியாசரை வழிபட்டு வந்தால் கல்வி நிலை மேம்படும், உத்தியோகம் உயர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. வலது கையில் செந்முறை காட்டியபடி இடது கையில் சோடியை பிடித்தபடி அமர்ந்திருக்கிறார் வியாசர் பகவான் அந்த கோயிலின் பிரகாரத்தில். பௌர்ணமி அன்று வியாசருக்கு வில்வ மாலை அணிவித்து விசேஷ பூஜை செய்கின்றனர். இங்கு உள்ள பெருமாளுக்கு ஒரு விசேஷ திருநாமம் இருக்கிறது. அதாவது முனைகாத்த பெருமாள் என்கிற திருநாமமாகும். வியாசர் மகாபாரத கதையை சொன்னபோது விநாயகர் தனது தந்தத்தை உடைத்து எழுதினார் என்று புராணங்கள் பேசுகின்றன. அப்போது தந்தத்தின் கூறிய முனை வழங்கிவிடாமல் இந்த பெருமாள் காத்தருளினார். எனவே இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கிற பெருமாளுக்கு முனைகாத்த பெருமாள் என்கிற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பெருமைகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது சென்னை வியாசர்பாடியில் அமைந்துள்ள ரவீஸ்வரர் திருக்கோயில். நீங்களும் வாருங்கள், ரவீஸ்வரரை வணங்குங்கள், உங்கள் துன்பங்கள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுங்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.